வணக்கம். என்னுடைய பேர் சின்னராஜா. முத்தார்பட்டி கிராமம், சாத்தூர் தாலுகா, விருதுநகர் மாவட்டம். நான் இந்த 2 வருஷத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மின் அண்டு கலெக்டர் நான் பிறந்த இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட அட்மின் ஆகிய அரசு ஊழியர்களால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன். நான் எந்தெந்த வழிகளில் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளேன், நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டேன், நான் என்னென்ன துன்பம் அடைந்தேன், எவ்வளவு மனவேதனை அடைந்தேன், போலீஸ் என் மேலே எப்படி போலியான எஃப்ஐஆர் பதிவு செய்தார்கள், நான் ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், செய்யாத ஒன்றை செய்ததாக ஜெயிலில் அடைத்து விட்டனர். இது சம்மந்தமான அனைத்து விவரங்களையும் எவிடன்ஸோட ஆதாரத்தோட நான் இந்த வீடியோவில் நான் சமர்ப்பிக்கிறேன். இது நான் தமிழ்நாடு மக்கள்கள் இதிலிருந்து புரிந்து கொள்வது என்னவென்றால், ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நான் விருதுநகரில் இருக்கேன். விருதுநகர் மட்டும் பற்றி நான் சொல்கிறேன். விருதுநகரில் ஜனநாயக ஆட்சி இங்கே நடக்கலை. இங்கே மன்னர் ஆட்சி நடக்கிறது. இங்கே விருதுநகர் மாவட்டத்தில் மன்னர் யாருன்னா KKSS ராமச்சந்திரன் அவர்கள் தான் மன்னர். அவர் நினைக்காமல் இங்கே ஒரு தூணும் துரும்பும் எதுவுமே அசையாது. ஆனால் அவருக்கு கீழே உள்ள விருதுநகர் மாவட்ட கலெக்டருக்கு கீழே உள்ள அதிகாரி, PWD அதிகாரி அண்டு சம்மந்தப்பட்ட ஏனைய அதிகாரிகள் யாருமே வேலை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் கலெக்டர் நினைச்சாலும் வேலை செய்ய முடியாது. ஏன்னா இங்கே மன்னர் ஆட்சி நடக்கிறது. மன்னர்னால் யார்? KKSR மினிஸ்டர். அவர் எனக்கு உதவி செய்யவில்லை. அவருக்கு கீழே உள்ள கலெக்டர் முதற்கொண்டு யாரும் உதவி செய்யவில்லை. நான் இந்த வார்த்தையெல்லாம் சும்மா ஏதோ தானமாலாம் சொல்லவில்லை. எவிடன்ஸோட ப்ரூஃபோடு சொல்கிறேன். ப்ரூஃப்னா இந்த நீதிமன்றத்தில் நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. நான் சொல்லும் அனைத்து வார்த்தைகளுக்கும் சாட்சிகளோடு தான் சொல்லுவேன் என்று சத்திய பிரமாணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நான் இந்த பேப்பர் அன்று நான் கடந்த 2 வருடங்களில் நான் கடந்து இந்த கவர்மெண்ட் அதிகாரிகளிடம் முறையிட்டு அவர்களிடம் பெற்ற ஆவணங்களின் அடிப்படையில் நடந்த உண்மையை 100% உண்மை மாறாமல் சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய பிரச்சனை என்னவென்றால், என்னுடைய பிரச்சனை ஒரே நாளில் ஒரு 5000 ரூபா செலவில் தீர்த்து வச்சிருக்கலாம். ஆனால் தீர்த்து வைக்கவில்லை. இன்று வரை தீர்த்து வைக்கவில்லை. ஆனால் அதனால் நான் 40 லட்சம் என்னுடைய விவசாயத்தில் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன். 1 லட்ச ரூபா எஃப்ஐஆர் போட்டதில் பெயில் வெளியில் வர்றதுக்கு 1 லட்ச ரூபா செலவு செய்து கொண்டேன். ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா சம்பளம் கிடைக்கும். 100 தடவைக்கு மேல் கவர்மெண்ட் அலுவலகத்துக்கு சென்று நான் திரும்பி வந்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு 500 ரூபாய்னு வச்சாலும் 100 தடவைக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் நீங்கள் பார்த்துக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே நான் பொருளாதார இழப்பு. நான் வேலைக்கு போகிறதை விட்டுட்டு இவர்கள் உதவி செய்வார்கள், நீதி கேட்டு நான் ஒவ்வொரு ஆஃபீஸருக்காக மனு கொடுத்து அவர்கள் உதவி செய்வார்கள் என்று போய் வந்தது தான் கடைசியில் மிச்சம். போதாக்குறைக்கு ஜெயிலுக்கு போனது தான் மிச்சம். இப்போ இந்த வீடியோவில் நான் ஆக்சுவலாக வெளியில் இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது, பத்திரிக்கைக்கோ நியூஸ் சேனலுக்கோ என்று கடைசி வரை ரகசியமாகவே நியூஸ் சேனலுக்கோ பத்திரிக்கைக்கு இது வரைக்கும் நான் பேட்டி கொடுத்தது கிடையாது. ஆனால் இதற்கு மேலும் என்னால் பேட்டி கொடுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னால் இவர்கள் எப்படி சொல்கிறதுன்னா, கடுமையான வார்த்தைகள் உபயோகப்படுத்தி சொல்லணும்னா இவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டாலும் செல்வார்கள். சரி, நான் என்னுடைய பிரச்சனை விவரத்திற்கு வந்துக்கிறேன். வணக்கம் ஐயா. முதலில் நான் என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகர் மாவட்ட கலெக்டர், விருதுநகர் மாவட்ட சாத்தூர் தாசில்தார், விருதுநகர் மாவட்ட சாத்தூர் PDO, விருதுநகர் மாவட்ட ப்ராஜெக்ட் டைரக்டர் DRDA, தமிழ்நாடு கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மின், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல் ராமபிரதவன் ஸ்பெஷல் ஆஃபீஸர், மேலே குறிப்பிட்ட விருதுநகர் மாவட்ட அட்மின் மற்றும் தமிழ்நாடு ஸ்டேட் அட்மின் ஆகிய அரசு ஊழியர்களால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளேன். ஆகவே நான் பிறந்த தமிழ்நாடு அரசு நிர்வாகத்திடம் இனிமேல் உதவி கேட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் என்பதற்கு இந்த 2 வருடத்தில் நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு அலைந்து என்னுடைய நியாயமான கோரிக்கையை மனுவாக கொடுத்தும் எந்த பலனும் இல்லை என்பதை எனக்கு புரிய வைத்து விட்டனர். மேலே குறிப்பிட்ட அனைத்து உயர் அதிகாரிகளும் ஒவ்வொரு பொது ஊழியரும் தனக்குரிய அரசு பணியை 1% கூட என்னுடைய விஷயத்தில் செயல்படுத்தவில்லை. ஒவ்வொரு துறையாக இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் என்று 2 வருடங்களாக அலைந்து என்னை பண விரயம் மற்றும் மிகுந்த மன உளைச்சல் அடைய வைத்து உள்ளனர். மேலும் காவல்துறை நான் நீதி வேண்டி தீக்குளிக்க முயன்றேன். எஃப்ஐஆர் பதிவு செய்த காவல்துறை அதிகாரிகள்
பெட்ரோலை ஊற்றி கொளுத்த வந்ததாகவும், அதாவது காவல்துறையே பெட்ரோல் ஊற்றி கொளுத்த வந்ததாகவும், தகாத வார்த்தைகளால் காவல்துறையை திட்டியதாகவும், அதற்கான செக்ஷன், அதாவது கொலை மிரட்டல் செக்ஷன், தகாத வார்த்தை திட்டியதுக்குரிய பிஎன்எஸ் செக்ஷனை சேர்த்து பொய் கேஸ் போட்டு ஜெயிலில் அடைத்து விட்டனர். சரி, நீங்கள் இந்த அரசு நிர்வாகத்தையும் போலீஸ் நிர்வாகத்தையும் வைத்து இப்படி கேவலமான செயல்களை செய்து துன்புற செய்யும் அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றி. செய் அல்லது செத்து மடி என்று தான் நான் தீக்குளிக்க முயற்சித்தேன். ஆனால் அங்கேயும் போலியான எஃப்ஐஆர். இப்படி கேவலமான செயல்களை செய்து என்னத்தை சாதிக்கப் போகிறீர்கள்? என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? எனக்கு நீதி கிடைக்க வேண்டும், உதவி செய்யுங்கள் சொல்லி இந்த மனுவை வந்து கலெக்டர்கிட்டையும் சிஎம்முக்கும் இந்த மனுவை கொடுக்கறதுக்காண்டி தலைமைச் செயலகம் வந்திருக்கிறேன். தலைமைச் செயலகத்தில் இந்த மனுவை கொடுப்பேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பக்கம் கொண்ட ஒரு மனுவை வந்து தலைமைச் செயலகத்தை நான் கொடுப்பேன். ஆனால் இந்த 60 பக்கத்தில் இந்த விருதுநகர் கலெக்டர் கீழே இருக்கக்கூடிய தாசில்தார், சாத்தூர் பிடிஓ அதிகாரி அண்டு விஓஓ அதிகாரிகள் இவர்கள் நினைத்திருந்தால் என்னுடைய பிரச்சனையை ஒரு நாளில் ஒரு 5000 ரூபா செலவில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 அடி 2 அடி 3 to 4 அடி இருக்கும். இதில் வந்து ஒரு 2 அடி குறைச்சிருந்தா என்னுடைய பிரச்சனையை வந்து ஒரே நாளில் தீர்த்து வைத்து இருக்கலாம். ஆனால் தீர்த்து வைக்கவில்லை. இப்போ பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் இந்த வேலையை செய்யாததனால் 1 கோடி ரூபாய் சேதாரம் நடந்திருக்கிறது இங்கிட்டு உள்ள விவசாய பொதுமக்களுக்கு அனைவருக்குமே. ஆனால் இதில் இந்த பக்கம் கோசுகுண்டு கிராமம் இருக்கிறது, இங்கிட்டு முத்தார்வெட்டி கிராமம் இருக்கிறது. கோசுகுண்டு கிராமத்தில் குறிப்பிட்டவர்கள் வந்து இந்த மடையை வந்து இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு திறந்து விடக்கூடாது என்று மனு கொடுத்து இதை தடுத்து விட்டனர். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து 95% பேர் முத்தார்வெட்டி கிராமத்தில் இந்த பக்கம் உள்ள நில விவசாயிக்கு மட்டும்தான். இங்கே என்ன தவறு நடந்திருக்குன்றால், 2 ஊர் மக்களுக்கும் பொதுவாக கலெக்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் நடந்திருக்க வேண்டும். ஆனால் லஞ்சம் அண்டு பணம் தவிர, பணமாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு சில கம்யூனிட்டி இல்லை ஒரு சில கேகேசாருக்கு சம்மந்தமான அவருக்கு நல்ல ஆதரவு பெற்றவர்களுக்கு சாதகமாக இவர்கள் இதுவரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கவில்லை. இந்த கடிதத்தின் சுருக்கமான விளக்கம்: கண்மாய் நிரம்பிய பின்னர் உபரி நீர் செல்லும் ஓடையை காணவில்லை, கண்டுபிடித்து தரும்படி போலீஸிடம் வலியுறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் கலெக்டரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது வந்து 76 ஏக்கர் கொண்ட கண்மாய். இந்த கண்மாய் 76 ஏக்கர் கண்மாய் வந்து 76 ஏக்கர் ஃபுல்லாகிடுச்சுன்னா 76 ஏக்கருக்கு மேலே வரக்கூடிய இந்த கண்மாய்க்கு வந்து சேரக்கூடிய, அதாவது இந்த கண்மாய் வந்து ஒரு 3 கிலோ, ஒரு 2.5 கிலோமீட்டர் அளவிற்கு ஒரே ஒரு கரை மட்டும் இருக்கிறது. இந்த 76 ஏக்கர் கண்மாய்க்கு 3 திசைகளிலிருந்தும் தண்ணீர் வரும். ஓடைகளிலிருந்து வரும், அங்கிட்டு ஒரு 4-5 ஓடைகளிலிருந்து வரும், நிலங்களில் விழுகக்கூடிய உபரி நீரும் இந்த கண்மாய்க்கு வந்து சேரும். ஆனால் இந்த கண்மாயோட கெப்பாசிட்டி 76 ஏக்கர். இந்த 76 ஏக்கர் ஃபுல்லான உடனேயே இதில் தண்ணி வெளியில் போகணும். இதுதான் அதற்காண்டி தான் இந்த கண்மாயிலேருந்து தத்தி போகிறதுக்கு வாட்டர் அவுட்லெட் ஃப்ளோ, இந்த வாட்டர் அவுட்லெட் இந்த இது கட்டப்பட்டிருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 அடி நீளம் இருக்கும் இது தட்டி போகிறதுக்கு. அதாவது உபரி நீர் தட்டி போடக்கூடிய ஒரு இடம், அதாவது வாட்டர் எக்ஸிட், அதாவது எக்ஸஸ் வாட்டர் அவுட்புட் ஆக வேண்டிய இடம் இந்த இடம் வந்து. ஆனால் இந்த இடம் அவுட்புட் ஆக வேண்டிய இடத்திலிருந்து கரெக்டாக ஒரு 30 அடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடு போகிறது. அந்த ரோட்டுக்கு அங்கிட்டு ஓடையை காணோம். இந்த ஓடை வந்து எத்தனை வருஷம், எனக்கு வயசு 33 வயசு இருக்குது, 33 வயசு ஆகுது. நான் பிறந்ததுலேருந்தே இந்த ஓடையை வந்து எனக்கு ஒரு 10-15 வயசில் விவரம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த 15 வயசு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த தண்ணி வெளியேறக்கூடிய இங்கிட்ட போகும் பார்த்தீங்களா, அந்த ஓடையவே காணோம். இந்த ஓடை வந்து கண்டுபிடித்து தரும்படி போலீஸிடம் முதல்வர் ஸ்டாலின் ஐயா வலியுறுத்தும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய கடிதத்தின் கிட்டத்தட்ட ஒரு 100 பக்க கடிதத்தின் சுருக்கம் 1. அடுத்து இந்த 100 பக்க கடிதத்தில் சுருக்கம் மொத்தமே வந்து ஒரு 100 பக்க கடிதத்தை சமர்ப்பிக்கிறேன். இந்த 100 பக்க கடிதத்தில் சுருக்கமான 5 பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். அதாவது கம்மாயிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் செல்லும் ஓடையை கண்டுபிடித்து தரும்படி ஸ்டாலின் ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 1. 2வது,
கண்மாயின் 4 பக்க அளவுகள் வாட்டர் அவுட்புட் ஏரியா அளவுகள் சரியாக இருக்கும் நீர்வளத்துறை அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. இதில் எல்லாம் அறிக்கை சமர்ப்பித்து, அதாவது இந்த கண்மாயோட 4 பக்க அளவுகள் எல்லாமே சரியாக இருக்கிறது. இந்த கண்மாய் 4 பக்க அளவுகளையும் ஆராய்ச்சி செய்து புலனாய்வு செய்து அறிக்கை எனக்கு சமர்ப்பித்துள்ள டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அதாவது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, 76 ஏக்கர் ஃபுல்லான உடனேயே இதில் தத்தி போயிடும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அறிக்கை தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர்கள் கொடுத்த அறிக்கையெல்லாம் பொய். அதுக்கு உதாரணம் நிரூபிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, 2023 டிசம்பர் மாதம் பெய்த மழையில், அதாவது டிசம்பர் 20, 2023 டிசம்பர் 20 தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லாம் கனமழை பெய்துச்சு பார்த்தீங்களா. எல்லாம் வெள்ளக்காடாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா. அந்த டைத்தில் ஒரே நாளில் இந்த கம்மா ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான உடனேயே ஆப்போசிட் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 50லிருந்து 100 ஏக்கர் பயிர் நிலங்கள் தண்ணி தேங்கிருச்சுன்னா இது வேலை செய்யலை. ஏன்னா அந்த காலத்தில் இந்த கோசுண்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பவர்ஃபுல் மக்கள் இந்த தண்ணி 76 ஏக்கர் ஃபுல்லானாலும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த உயரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உயரத்தை கம்மியான அடி இருந்த உயரத்தை தூக்கி வச்சு கட்டிட்டாங்க. அப்படி கெட்டின காரணத்துக்காண்டி தான் 76 ஏக்கர் ஃபுல்லான உடனேயே அங்கிட்டு 100 ஏக்கரில் தண்ணி நின்றாலும் தண்ணி வெளியில் போகலை. இதுதான் இங்கே பிரச்சனை. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, அது கடைசியாக நான் சொல்கிறேன். இங்கே பிரச்சனை அப்போ நோட்ஸ் த பாயிண்ட். இந்த 4 பக்க அளவுகளும் சரியாக இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கலெக்டர் ஆர்டர் பாஸ் பண்ணாப்புல அளவீடு செய்கிறதுக்கு. அந்த அளவீடுக்கு லஞ்சத்தையும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சாதகமாக நீர்வளத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய பேர் என்ன அப்படின்னா இந்த சொல்கிறேன். அதாவது கலெக்டரே மதிக்காத கலெக்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அதாவது பொன்ராஜ் உதவி செயற்பொறியாளர் நீர்வளத்துறை அமைப்பு மேல் வைப்பாறு அவர்கள். இரண்டாவது திரு முத்துச்சாமி உதவி செயற்பொறியாளர் நீர்வளத்துறை குண்டாறு உபக்கோட்டம் உறுப்பினர். மூணாவது உதவி செயற்பொறியாளர் ஊரக வளர்ச்சித்துறை சிவகாசி உறுப்பினர். நோட்ஸ் ஆஃப் பாயிண்ட். கலெக்டரே மதிக்காத இந்த 3 நீர்வளத்துறை உறுப்பினர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, இவர்கள் செய்த மிக கேவலமான செயல் என்ன அப்படின்னா, கலெக்டரும் இவர்கள் மதிக்கலை, கவர்மெண்ட்டையும் மதிக்கலை, தலைமைச் செயலகத்தையும் மதிக்கலை. ஏன்னா நான் தீக்குளிக்கிறதுக்கு முதல் காரணமே இந்த 3 அதிகாரிகள் தான் மிக முக்கிய காரணம். அதாவது பல அதிகாரிகள் இருந்தாலும் இந்த 3 அதிகாரிகள் மிக முக்கிய காரணம். இவர்கள் என்னையை குற்றம் செய்ய தூண்டி உள்ளனர். என்ன காரணத்துக்காண்டி அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 14/3/2025 கலெக்டர்கிட்ட போய், ஐயா நான் ஒரு 1.5 வருஷ காலமாக போராடி வரேன் நீதி கேட்டு, எனக்கு இந்த கம்மாயை இதில் நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு ஸ்பெஷல் கமிஷன் வச்சு எனக்கு தீர்வு கொடுங்கன்னு சொல்லி கலெக்டர் திரு சேசீலன் அவர்கள்கிட்ட நான் முறையிடுறேன். அவர் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுறாப்புல. அந்த டீம் ஃபார்ம் பண்ணுறது என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதை வாசிக்கிறேன். உத்தரவு. கலெக்டர் திரு சேசீலன் சார் என்ன உத்தரவு போட்டிருக்காருன்னா, சாத்தூர் வட்டம் முத்தார்வட்டி கிராமத்தை சேர்ந்த சொக்கலிங்கம் மகன் சின்னராஜா என்பவர் 14/3/2025 அன்று இரவு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தெரிவித்த கோரிக்கையின்படி மனுதாரர் கோரிக்கையின் முக்கியத்துவம், இவருக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருதி இவரது கோரிக்கையின் சாராம்சங்களை கொண்டு சாத்தூர் வட்டம் கோசுகுண்டு ஊராட்சியில் உள்ள பெரியகுள கண்மாய் வடகிழக்கு பருவமழையினால் கண்மாய் நிறைந்து தண்ணீர் கண்மாயின் கிழக்கு பக்கம் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை நீரில் மூழ்கி தனது விளைநிலத்தில் இருந்த சந்தன மரம் மற்றும் சிவப்பு சந்தன மரங்கள் மழை நீரினால் அழிந்து விட்டதாகவும், அருகில் உள்ள புஞ்சை நிலங்களுக்குள் கண்மாய் நீரால் மூழ்கி பயிர்கள் சேதமடைந்து மற்ற விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இவர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்கி உள்ளதாகவும்
தனது நிலத்தில் இருந்த சந்தன மரங்கள் மற்றும் சிவப்பு சந்தன மரங்கள் சேத மதிப்பு சுமார் 40 லட்சம் என்றும் தனக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்றும் கண்மாய் முழு கொள்ளளவு எட்டியவுடன் கண்மாய் கரையில் உள்ள 2 மதகுகளை திறந்துவிட்டால் மழைநீர் கண்மாயின் கிழக்கு பக்கம் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்திடாமல் பயிர்கள் சேதம் அடையாமல் இருக்கும் என்று இதனை திறக்காமல் கண்மாயின் தண்ணீரின் கொள்ளளவை காட்டிலும் அதிகப்படியாக சேர்த்து வைப்பதால் பயிர்கள் சேதமடைந்து வருவதாகவும் இதனை தவிர்க்க பெரியகுளம் கண்மாய் கிழக்கு பக்கம் 6 அடி உயரத்திற்கு கண்மாயை சுற்றி கரை அமைத்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கண்மாய்க்கு மழைநீர் வரும் நீர்வரத்து ஓடைகளில் குழாய் பதித்து மழைநீர் கண்மாய்க்குள் வந்து சேரும்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கண்மாய் வடகிழக்கு பக்கம் உள்ள நீர் வெளியேறும் 2 மதகு முழு கொள்ளளவு அடைந்த பின்பு கண்மாயின் கிழக்கு பக்கம் உள்ள விவசாயம் செயல்பட்டு நிலங்களில் நீர் தேங்கி பயிர்கள் முழுகிய பின்பும் மழைநீர் வெளியேறவில்லை என்றும் கண்மாயின் தண்ணீர் வெளியேற மதகை திறந்துவிட நடவடிக்கை எடுத்தால் தண்ணீர் வெளியேறி ஊருக்குள் புகுந்து கிழக்கு பக்கம் உள்ள விவசாய நிலங்களுக்குள் மழைநீர் புகாமல் இருக்க கண்மாயின் 4 பக்கமும் கரைகள் அமைக்க கோரியுள்ளார். மனுதாரரின் கோரிக்கையின்படி சாத்தூர் வட்டம் கோசுகுண்டு ஊராட்சி பெரியகுளம் கண்மாய் பெரியகுள கண்மாய் மழைநீர் தேங்குவதால் மனுதாரர் மற்றும் இவருக்கு அருகில் உள்ள விளைநிலங்கள் பாதிக்கப்படுவது குறித்து மழைநீர் வெளியேறினால் விளைநிலங்கள் பாதிப்பிற்குள்ளாருமா, கண்மாயின் நீர்பிடிப்பு பகுதியில் விவசாய நிலங்கள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மனுதாரர் தெரிவித்துள்ளவாறு கண்மாயின் கிழக்கு பக்கம் கரை அமைப்பது குறித்து அவ்வாறு கரை அமைக்க சாத்திய கூறுகள் உள்ளதால் இதனால் நீர்பிடிப்பு பகுதிகளை மழைநீர் தேங்காமல் பாதுகாக்க வழிவகை உள்ளதா, மனுதாரர் கோரிக்கை நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இதற்கான சாதக பாதகங்கள் குறித்து மனுதாரரின் கோரிக்கைக்கு தீர்வு காண மாவட்ட நிர்வாகத்தால் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க மாவட்ட ஆட்சித்தலைவரால் கீழ்கண்ட 3 கொண்ட அரசு அலுவலர்கள் மற்றும் பொறியியல் துறை வல்லுநர்களை கொண்ட குழு அமைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. நோட்ஸ் ஆஃப் பாயிண்ட். இது கலெக்டர் திரு சேசீலன் போட்ட ஆர்டர், அதாவது கலெக்டர் ஆர்டர். இந்த கம்மாயை ஆராய்ந்து ரிப்போர்ட் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கும்படி, அதாவது 2 ஊர் மக்களுக்கும் சாதக பாதகம் இல்லாமல் ஒரு நல்ல முடிவை எடுக்கும்படி விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கும்படி ஆர்டர் கொடுக்குறாப்புல. இந்த ஆர்டரை பணம், பதவி, பவர் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஆர்டருக்கு பொய்யான அறிக்கையை கலெக்டர் அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட 15 நாளில் சமர்ப்பிக்கும்படி இதில் உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் 3 மாதம் இவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். எல்லாம் முடித்த பின்னர் காலம் தாழ்ந்த பின்னர் அறிக்கை சமர்ப்பிக்கின்றனர். அறிக்கை சமர்ப்பித்து அந்த அறிக்கை கிட்டத்தட்ட இது பார்த்தீங்க அப்படின்னா 14/3/2025 3வது மாதம் இந்த ஆர்டர் இஸ்யூ பண்ணுறாரு கலெக்டர் திரு சேசீலன் அவர்கள். ஆனால் இந்த அறிக்கை எனக்கு என் வீட்டுக்கு லெட்டரில் வந்தது 16/6/2020 அந்த அறிக்கையின் ரிப்போர்ட்டு. இந்த லெட்ரு 16/6/2020 கிட்டத்தட்ட 3 மாதம் கழிச்சு என் வீட்டுக்கு ரிப்போர்ட் வருது. எப்படி வருதுன்னா, சாத்தூர் வட்டம் முத்தார்வட்டி கிராமத்தை சேர்ந்த திரு சின்னராஜா தகப்பனார் பெயர் சொக்கலிங்கம் என்பவர் சாத்தூர் வட்டம் கோசுகுண்டு ஊராட்சியில் உள்ள பெரிய கண்மாய் வடகிழக்கு பருவ மழையால் நீர் நிறைந்து கிழக்கு பக்கம் அமைந்துள்ள தனது விளைநிலங்களுக்குள் புகுந்து விளைநிலத்தில் பயிரிட்டிருந்த சந்தன மரங்கள் மற்றும் சிவப்பு சந்தன மரங்கள் அழிந்து விட்டதாகவும் இதை தவிர்க்க மேற்படி கண்மாயின் அமைந்துள்ள 2 மதகுகளை முழு கொள்ளளவு எட்டியவுடன் திறந்துவிட வேண்டும் என்றும் கண்மாயின் கிழக்கு பக்கம் 6 அடி உயரத்தில் சுற்றி கரை அமைக்க வேண்டும் எனவும் நீர்வரத்து ஓடைகளில் மழைநீர் கண்மாயில் சேரும்படி நடவடிக்கை எடுக்க கோரியதன் பேரில் மனுதாரரின் கோரிக்கைக்கு தீர்வு காண பார்வை 2இல் காணும் செயல்முறை ஆணைகளின்படி வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு அறிக்கை பெறப்பட்டது. மேற்படி குழுவினரின் பரிந்துரையின் கண்மாயின் மடை முழுவதும் சரி செய்யப்பட்டு இயங்கு நிலையில், அதாவது ஆபரேஷன் கண்டிஷனில் இருப்பின் தண்ணீர் தேங்கும் பிரச்சினை 1 வார காலத்தில் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்பது வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சாத்தூர் வட்டம் கோசுகுண்டு கிராமம் பெரியகுளம் கண்மாயினை மடைகளை 30 நாட்களுக்குள் முழுவதும் சரி செய்து இயங்கு நிலையில் வைத்து தொடர்ந்து பராமரிக்க சாத்தூர் வட்ட வளர்ச்சி அலுவலர், அதாவது பிடிஓவை கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார். ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 100 டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே ஆன்லைன் பெட்டிஷன், நேரில் பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்கேன். ஆனால் கலெக்டர் ஆர்டரை இப்படி ஃபேக்காக பாதி உண்மையும் பாதி பொய்யும் இதில் சேர்த்து இப்படி க்ளோஸ் பண்ண வேண்டிய
கட்டாயம் இந்த 3 அதிகாரிகள், அதாவது உதவி செயற்பொறியாளர் பொன்ராஜ் ஐயா அவர்களுக்கும், திரு முத்துசாமி உதவி செயற்பொறியாளர் அவர்களுக்கும், உதவி செயற்பொறியாளர் ஊரக வளர்ச்சித்துறை சிவகாசி உறுப்பினர் அவர்களுக்கும் என்ன கட்டாயம், இந்த 3 உறுப்பினர்கள் மீது தமிழ்நாடு அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான டாக்குமெண்ட் கலெக்டர் போட்ட ஆர்டருக்கு இவர்கள் கொடுத்த ரிப்ளையும் போதுமான எவிடன்ஸு. இதை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்தில் கொண்டு இவர்கள் மீது கூடிய சீக்கிரம் இவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மூணாவது பாயிண்ட், அதாவது 100 பக்க கடிதத்தின் 3வது பாயிண்ட், லட்சம் குறிப்பிட்ட மக்களுக்கு ஆதரவு என பல தரப்பட்ட ஊழல் பிடிஓ, தாசில்தார், நீர்வளத்துறை அதிகாரிகள் செய்து உள்ளனர். அதாவது பல லட்சங்கள் சேதாரம் ஆன பின்றும் பிடிஓவும் தாசில்தாரும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் திருந்தாமல் மீண்டும் அவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மனுவிற்கு விசாரணை என்கூறி சென்னையில் உள்ள அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்றும், இந்த மனுவை சென்னையிலிருந்து விருதுநகர் கலெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணால் அதே கரப்டடான திரு சுகபித்ரா, அதாவது புதுசாக இன்சார்ஜான கலெக்டர் அவர்களும், பழைய கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அவரை பற்றி இப்போ பேசி புண்ணியம் கிடையாது, பேசி பிரயோஜனம் கிடையாது. புதிய கலெக்டரும் இதற்கு 6 மாத காலங்கள் ஆன பின்னும் ஆக்ஷன் எடுக்கவில்லை. ஆகவே புதிய கலெக்டரிடம் இந்த மனுவை சமர்ப்பிக்க வேண்டாம் என்றும், சென்னையில் உள்ள ஏதேனும் ஒரு சுப்பீரியர் ஹையஸ்ட் அதிகாரியோ இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு நியாயமான ஒரு நேர்மையான அதிகாரியிடம் இந்த 100 பக்கம் கொண்ட என்னுடைய மனுவேன், அதாவது நான் இது நாள் வரைக்கும் எந்தெந்த ஆஃபீஸர்களிடம் மனு கொடுத்தேன், ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் மனு கொடுத்தேன், அந்த மனு எங்கெங்கெல்லாம் போயிட்டு திருப்பி வந்தது, நான் கொடுத்த மனுவுக்கெல்லாம் இவர்கள் என்னென்ன மாதிரி பதில் மனு கொடுத்தனர், இவர்கள் கொடுத்த பதில் மனு எவ்வாறு இவர்கள் போர்ச்சரி அண்டு முன்னுக்கு பின் முரண்பாடான பதில்களை செய்துள்ளனர், இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை தலைமைச் செயலகத்தில் உள்ள என்கொயரி அதிகாரி முடிவெடுத்து கொள்ளட்டும். 4வது பாயிண்ட் இந்த மனுவிற்கு நான் என்னுடைய பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் கடைசி பாயிண்ட் என்னென்னா, என் மீது காவல்துறை பதிந்த எஃப்ஐஆரை ரத்து செய்யும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் இந்த 100 பக்க கடிதத்தின் கிட்டத்தட்ட இதில் உள்ள பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய நான் மனு கொடுத்த கடிதங்கள், மனுவுக்கு அவர்கள் திருப்பி கொடுத்த ரிப்ளை லெட்டர் எல்லாமே இந்த கடிதத்தில் சமர்ப்பிக்கிறேன். எனக்கு நீதி கிடைக்க வேண்டும். திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் தயவுசெய்து இனிமேலாச்சும் என்னை அலைய விடாமல் குறைந்தபட்சம் 1% எனக்கு நீதி கிடைக்க உதவி செய்யுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பவுஸ் பண்ணுவா கிட்டத்தட்ட இதுவும் வாட்டர் வெளியேறக்கூடிய 2வது அவுட்புட், வாட்டர் எக்ஸிட் ஃப்ளோ, நீர் வெளியேறக்கூடிய வழி. இந்த நீர் வெளியேறக்கூடிய வழி கிட்டத்தட்ட ரோட்டில் இருந்து ஒரு 10 மீட்டர் ஒரு அடி பார்த்தீங்கன்னா ஒரு 75 அடியிலேருந்து ஒரு 100 அடி இருக்கும். இது ரோடு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு திருப்பப்பா, இங்கிட்டு ஓடையவே காணாம். அப்படியே என்னை பாருப்பா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டிருந்து உபரி நீர் வெளியேறக்கூடிய இடம் ரோடு, இங்கிட்டு ஓடை. எனவே பார்த்துட்டு இங்கிட்டு ஓடை இல்லை, இந்த ஓடையை காணாம். இந்த ஓடையை காணான்னு சொல்லி நான் கலெக்டர் சார்ட்ட மனு கொடுத்தா, அவர் என்னன்னா கலெக்டர் ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னா, உபரி நீர் வெளியேறக்கூடிய வழி 2 வழி இந்த இருக்குது. இந்த ஒரு வழியும் அங்கே பேசணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கருக்கு. இந்த கம்மா பார்த்தீங்கன்னா, இந்த கம்மாவுடைய சேஃப் பார்த்தீங்கன்னா ரோடு மாதிரி ஒரு ஒரு 6 அடி பஸ் வருதுன்றா பவுஸ் பண்ண. இந்த கம்மாயுடைய சேஃப் என்னென்னா, இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு ஒரு ரோடு, நேருக்கு நேராக ஒரு ரோடு, லேசாக ஒரு வளைவு, ஒரு சின்ன வளைவு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 2.5 கிலோமீட்டருக்கு ஒரு 10 அடி உயரத்துக்கு தோண்டி மண்ணை போட்டு வச்சுக்கிட்டு இதை கம்மாயின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லியிருக்குங்க, நான் கம்மாயினே ஒத்துக்கிறேன். அப்படி 2.5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய 10 அடி உயரம் கொண்ட இந்த கம்மாயில் இந்த கம்மாயோட கெப்பாசிட்டி 76 ஏக்கர் நீர் நிறைந்த உடனே 2 வழியில் தண்ணி வெளியேறக்கூடிய இடம். வழி அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட அந்த வழிக்கும் இந்த வழிக்கும் ஒரு 200 மீட்டர் நீளத்தில் 2 வெளியேறக்கூடிய இடம். ஆனால் 2 வெளியேறக்கூடிய இடம் இருந்தும்
76 ஏக்கர் கம்மா ஃபுல்லானதுக்கு பிறகு தண்ணி வெளியேறலை. அதனால தான் எனக்கு பிரச்சனை. அந்த பக்கம் கிட்டத்தட்ட 50 to 100 ஏக்கர் நிலம் விவசாயம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த 2 வழி நீர் உபரி நீர் வெளியேறக்கூடிய வழி இருந்து என்ன செய்ய, இருந்தால் என்ன இல்லைனா என்ன? இது இங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் ஐயா, கலெக்டருக்கு கீழே கூடிய தாசில்தார், பிடிஓ, ஆர்ஐ, பிடபிள்யூடி ஆஃபீஸர் இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? இல்லை இந்த கம்மா பிடபிள்யூடி, அதாவது சாத்தூர் பிடிஓ கம்மா, இது பிடிஓ கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கம்மா. இந்த கம்மா கம்மாயில் நீர்ப்பாசனத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி திறந்து விடக்கூடிய ஒரு இடம் கிட்டத்தட்ட நடுவில் இருக்குது. இது அந்த 2.5 கிலோமீட்டர் கரை கொண்ட கம்மாயில் கடைசியாக இருக்குது தண்ணீர் வெளியேறக்கூடிய இடம். நான் கேட்டது, உதவி கேட்டது, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் உதவி கேட்டது, பிரசிடெண்ட் ஆஃபீஸில் உதவி கேட்டது, கலெக்டர் ஐயாவிட்ட உதவி கேட்டது, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவிட்ட உதவி கேட்டது. உபரி நீர் வெளியேறக்கூடிய இந்த இடத்துல ஒரு 2 அடி உயரம், 2 இடம் இருக்குது உபரி நீர் வெளியேறக்கூடிய இடம். 2 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல 2 அடி உயரம், அதை 2 கல்லை ரிமூவ் பண்ணி விட்டு கம்மாய் தண்ணீரை வெளியேற்ற வேணாம். கம்மாய்க்கு வெளியில் விவசாய நிலங்களில் உள்ள 76 ஏக்கர் நிலத்தில் 76 ஏக்கர் கம்மா போக அங்கிட்டு கிட்டத்தட்ட 50 to 100 ஏக்கர் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கு பார்த்தீங்களா, அதை வெளியேற்றுறதுக்கு மனு கொடுத்தேன். இவர்கள் முழு பூசணிக்காயை மறைத்தது மாதிரி இந்த 2 வெளியேறக்கூடிய இடத்தை எந்த ஒரு இடத்துலையும் இவர்கள் சொல்லவே கிடையாது. அதே மாதிரி இவர்கள் கொடுத்த அத்தனை பெட்டிஷனுக்கும் அத்தனை மனுவிற்கும் இவர்கள் அந்த நீர் பாசனத்துக்கு திறந்து விடுவாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நான் வெளியேற சொல்கிறேன், அங்கே வெளியேற்றினா பயிர்களுக்கு சேதாரமாக வீட்டுக்குள்ளே போயிடும், ஊருக்குள்ளே போயிடும் சொல்லி பயிரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பயிர்களுக்கும் நெல் விவசாயத்துக்கும் விவசாய நிலங்களில் பாய்ச்சறதுக்காண்டி தான் நீர் திறந்து விடுறதுக்காண்டி ஒரு தண்ணீர் வெளியேறக்கூடிய பூட்டு திறப்பு கொண்ட ஒரு சட்டர் அங்கே இருக்குது. அந்த சட்டரில் உபரி நீர் வெளியேறாதே. இது கலெக்டர் ஐயாவுக்கும் கலெக்டர் கீழே உள்ள அதிகாரிகளுக்கும் தெரியாதா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். சென்னையில் உள்ள மெண்டல் ஆஸ்பத்திரியிலிருந்து நீங்கள் அப்படியே வந்துட்டீங்களா, இல்லை நான் தான் மெண்டலாக இருக்கேனா? யாருனாச்சும் விவசாய நிலங்களில் வெளியேறக்கூடிய இடத்துல உபரி நீரை வெளியேற்றுங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை ஒரு தடவை 2 தடவை தப்பு பண்ணலாம், 100 தடவைக்கு மேலே இந்தியன் பிரசிடெண்ட்டுக்கு, அதாவது திருப்பதி முர்மு மேடம் அவர்களுக்கு மனு கொடுத்துருக்கேன். அவர்கள் கொடுத்த மனுவிற்கும் அதே சேம். அங்கே விவசாயத்துக்கு தண்ணீர் வெளியேற்றக்கூடிய இடத்தை எங்களால் வெளியேற்ற முடியாது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுவிடும், வீடுகளுக்கு பூந்துவிடும், ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. எவ்வளவு திமிர் இருந்தால், எவ்வளவு அதிகார, அதை எப்படி வார்த்தையால் வர்ணிக்குன்னே தெரியல, எவ்வளவு அதிகார பசி இருந்தால் அப்படி ஒரு மனுவை ஒரு தடவைக்கு 50க்கு மேற்பட்ட தடவை மனு கொடுத்து அந்த மனுவிற்கு இப்படிப்பட்ட திமிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கவர்மெண்ட் அதிகாரிக்கு நீங்கள் சமர்ப்பித்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. 76 ஏக்கர் கம்மாய்க்கு வெளியில் ஓடையை காணும். 2 வழி இருக்குது உபரி நீர் வெளியேறக்கூடிய வழி. இந்த ஓடையை காணும். முதல் வழியிலையும் வெளியில் ஓடையை காணும், 2வது வழியிலையும் வெளியில் ஓடையை காணும். தம்பி அங்கிட்டு காமிப்பா, அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுப்பான், அப்படியே வீடியோ எடுப்பான், அப்படியே அந்த பக்கம் வரைக்கும் வீடியோ எடுப்பான், அங்கிட்டு வரைக்கும் வீடியோ எடுப்பான். அப்படி இங்கிட்டு வாப்பா எனக்கு காமிப்பான். இப்போ இந்த ஓடை எங்கெங்கே போச்சு? இந்த ஓடை இந்த ஓடை கிட்டத்தட்ட இந்த ஓடை இங்கிட்டு சமமாக இருக்குது. அப்படியே அங்கே பாருப்பா, சமமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 அடிக்கு அங்கிட்டு விவசாயம் செய்யப்படுகிறது. அவ்வளோதான். இந்த போஸ்ட்டு போகுது, நல்லா பார்த்துக்குங்க. நான் பேசுகிற தப்பு இருந்தால் என்னைய மறுபடியும் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டுருங்க. நான் மறுபடியும் ஜெயிலில் கழிதிங்க போகிறேன். நான் பேசுகிற தப்புனா நான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் கலெக்டர் அவர்களுக்கும் கலெக்டருக்கு கீழே உள்ள தாசில்தார் அவர்களுக்கும் நான் அவர்களை தவறாக குற்றம் சாட்டுகிறேன் என்று என்னை மறுபடியும் புதிதாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் போடுங்க, முழு சந்தோஷம். நான் பேசுகிற நியாயம் இருந்தால் நீர்வளத்துறை அதிகாரி, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னும் 2 நீர்வளத்துறை அதிகாரி, பிடிஓ அதிகாரி, சாத்தூர் தாசில்தார், சாத்தூர் பிடிஓ, விஓஓ, பிடபிள்யூடி அதிகாரி மற்றும் பழைய கலெக்டர் திரு ஜெயசீலன் அவர்கள் குரூப் ஏ கிரேடு அவர்களின் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கலெக்டர் தான் இவங்களெல்லாம் சரியான
ஒரு ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கையை கொடுத்து வேலை வாங்கி இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்க வேண்டும். திரு ஜெயசீலன் அவர்கள், மதிப்பிற்குரிய திரு ஜெயசீலன் கலெக்டர் அவர்கள் எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்திருக்கலாம், எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனால் என்னுடைய விஷயத்தில் அவர் 1% கூட உதவி செய்யவில்லை. அவர் உதவி செய்யவில்லை என்றதுக்கு எனக்கு கிடைத்த பலன் என்னுடைய 1 லட்சம் மதிப்புள்ள 40 சந்தன மரங்கள் இறந்து விட்டது. 5 வருஷம் நான் கண்டை நட்டி, உரம் போட்டு, தண்ணி விட்டு கஷ்டப்பட்டு வளர்த்த 40 லட்சம் மதிப்புள்ள 40 சந்தன மரங்கள் இறந்து விட்டது. சரி, பணம் தான் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சு, மரமும் போச்சு. திருப்பி உதவி வேணும் தான் இத்தனை வருஷமாக நான் 1.5 வருஷமாக நியாயப்படி போராடுறேன். என்ன உதவி வேணும்னா, திருப்பி மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று கரை போடுங்க, இல்லை கரை போடுறதுக்கு செலவாகும், எங்ககிட்ட கவர்மெண்டில் அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னா ஒரு 5000 ரூபா செலவாகும், நான் தாரேன். 76 ஏக்கர் ஃபுல்லாகிடுச்சுல, உபரிநீர் வெளியில் போகல. அப்போ இது 4 பக்கம் அளவீடுல வந்து மெஷர்மெண்ட் தப்பாக இருக்குது. 76 ஏக்கர் ஃபுல்லானதுக்கு பிறகும் தண்ணீர் வெளியில் போகலைன்னு. அப்போ தண்ணீர் வெளியில் போகல அப்படின்னா மெஷர்மெண்ட் தப்பாக இருக்கிறத அளவீடு செய்து 2 அடி குறைச்சி கட்டினீங்கன்னா இந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் வாட்ட போயிருப்பேன். ஆனால் திரு ஜெயசீலன் அவர்கள் அதை செய்யலை. அப்போ ஜெயசீலன் அவர்கள் குரூப் ஏ கிரேடாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர்கள் துறை ரீதியான டிசிப்ளினரி ஒழுங்கு ஆக்ஷன் எடுக்கும்படி திரு பிஎம் ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கு மனு செய்தேன். அவர்களுடைய மனு சீஃப் செக்ரட்டரி இடத்தில் இன்றைக்கு வரைக்கும் பாதி மனு பெண்டிங்கும், பாதி மணி ப்ராசஸ்லையும், பாதி மனுக்கள் குளோஸும் செய்யப்பட்டுள்ளது. இவர்களை பழிவாங்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஏன்னா இவர்கள் கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி வேலைக்கு வந்திருப்பார்கள். அவர்களுக்கும் குடும்பம் இருக்கும், எனக்கும் குடும்பம் இருக்குது. இப்போ வந்து இது கான்செப்ட் கிடையாது. இப்போயும் நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு 5000 ரூபா செலவழித்து ஒரே நாளில் இந்த இதில் ஒரு 2 அடி குறைச்சி, இந்த 2 அவுட்புட்லேயும் 2 அடி குறைச்சி இவர்கள் இதை கெட்டினால் 2 ஊர் மக்களுக்கும் சாதகவாதம் இல்லாமல் இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. என் மேலே போலீஸ் போட்ட எஃப்ஐஆர், தீக்குளிக்கும் இந்த போலீஸ் போட்ட எஃப்ஐஆருக்கு இவர்கள் உதவி செய்யவில்லை, மிகுந்த மன அழுத்தத்தில் நான் தீக்குளிக்க வந்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்பது எஃப்ஐஆரையும் க்ளோஸ் செய்து விடலாம், இந்த பிரச்சனையே முடிஞ்சிச்சு. ஆனால் இவர்கள் மேலும் 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 பிரச்சனையை வளர்த்து கொண்டே போகிறார்கள். இப்போ நான் கேட்குறது என்னென்னா, 2 அவுட்புட்டுக்கு வெளியில் இருக்கிற ஓடை காணும், அந்த பக்கம் கரையும் இல்லை. இப்படி இருக்கும்போது இவர்கள் என்ன தைரியத்தில் வேலை செய்கிறார்கள், அதாவது எனக்கு இதை வர்ணிக்கவே முடியவில்லை. தயவுசெய்து திரு மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இவர்கள் செய்த ஊழல் செயல்களை கண்டித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து எனக்கு நீதி கிடைக்க உதவி செய்யுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான இந்த பிரச்சனை வந்து 5 ஆண்டுகள் திட்டத்தில் ரெவன்யூ சம்மந்தமான கம்மாயை வந்து தூர்வாடுறதுக்கு, கரை அமைப்பதற்கு, தண்ணீர் வெளியேறக்கூடிய இடத்துல ஓடை போடுவதற்கு, இல்லை ஓடையை வந்து பராமரிக்கிறதுக்கு பணமெல்லாம் ஒதுக்குறாங்க. இந்த கம்மாய்க்கு எத்தனை லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்குனாங்கன்னு தெரியாது. இந்த கடந்த பல வருஷங்களில் இந்த கம்மாய்க்கு என்ன நடந்துச்சு, என்ன ஊழல் நடந்துச்சு எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லாருமே தெரிஞ்ச ஒரே ஒரு நபர் யாருன்னா, இந்த விருதுநகர் மாவட்டத்தை கிட்டத்தட்ட 7 to 8 தடவைக்கு மேலே ஆண்ட மன்னர் திரு KK திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு தான் இந்த கம்மாயோட முழு டீட்டெயில் தெரியும். இந்த கம்மாயில் வேலை நடந்துச்சா, பல வருடங்களாக வேலை நடந்துச்சா, நடக்கலையா தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 7 to 8 பீரியட், கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே KK தான் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் மினிஸ்டராக இருந்திருக்காப்புல. KK சார்கிட்டையும் நேரில் எங்கள் ஊருக்கு வரும்போது நேரில் சொல்லிட்டேன். அவர் வீட்டுக்கு வர சொன்னாப்புல, வீட்டில் போயின்னு சொல்லிட்டேன். அவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு, இது தாசில்தார் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்குது தம்பி, நீ அவர்கிட்ட போய் பேசிக்கோன்னு சொல்லிட்டாப்புல. அப்போ அவராலையும் தீர்த்து வைக்க முடியாது சொல்லி ஃபார்வர்ட் பண்ணிட்டாப்புல. அவர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் உடைய மினிஸ்டராக இருக்காப்புல. ஆனால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுடைய வெள்ளம் வரும்போது அவர்களுடைய நிர்வாகத்திற்கு நான் மனு கொடுத்தேன். சென்ட்ரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு மனு கொடுத்தேன். அவர்கள் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு மனுவை ஃபார்வர்ட் பண்ணி உதவி செய்யும்படி சிசி அனுப்பிச்சு எனக்கு மெயில் அனுப்பிச்சி விட்டார்கள், ஆன்லைன் மனுக்கு. ஆனால் திரு KK அவர்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை சரியாக அவர்களுடைய வேலை வாங்கவில்லை. அங்கேயும் ஊழல் நடந்திருக்கிறது. இவர்கள் செய்த ஊழல்களை பட்டியல்களை போடுற அளவுக்கு, அரசியல் பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியமும் அந்தளவுக்கு அறிவும் கிடையாது. கிராம நிர்வாக உதவியில் இவர்கள் செய்த ஊழல்களை எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு அதோடைய வேலை கிடையாது.
இதை வந்து சிபிஐயும் உள்ளக்க வர முடியாது. ஏன்னா எந்த ஒரு ஊழல்களை விசாரிக்கிறதுக்கு சென்ட்ரல் சிபிஐயும் உள்ளே வர முடியாது. தமிழ்நாடு ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மனு கொடுத்துருக்கேன் 2 வருஷத்துக்கு முன்னே. அவர்களை ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்து ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் தீர்வு எடுக்கவில்லை. ஆக தமிழ்நாடு ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கீழே தான் வருது, அவங்களும் நடவடிக்கை எடுக்கவில்லை. கலெக்டரும் முதலமைச்சருக்கு கீழே தான் வருது, அவங்களும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அடுத்து நான் கேட்க விரும்புவது என்ன அப்படின்னா, இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி வந்து 100 கோடி ரூபா 50 கோடி ரூபா இல்லை பல லட்சம் கோடி ரூபா ஊழல் இருந்தால் மட்டும்தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்மெண்ட் வந்து விசாரணைக்கு உள்ளே வருவாங்க. எக்ஸாம்பிள் வந்து டாஸ்மாக் கேஸில் உள்ளக்க வந்த மாதிரி என் மேலே வந்து ஆளுநர் ஆஃபீஸில் தீ குளிக்க வந்தேன், இதுதான் உண்மை. ஆனால் போலீஸுக்கு பெட்ரோல் ஊற்றி கொடுத்து வந்ததாகவும் அவர்களை மிரட்டியதாகவும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஃபேக் எஃப்ஐஆர், தவறான செயல்கள். தீக்குளிக்க வந்ததை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தீக்குளிக்க வர்றதுக்கு முன்னையே அதற்கு 20ஆம் தேதி தீக்குளிக்க வர்றதுக்கு முன்னே 19ஆம் தேதி நான் இப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி கலெக்டர்கிட்டையும் எஸ்பி அவர்கள்ட்ட நேரில் மனு கொடுத்துருக்கேன். என் மேலே எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் தள்ளணும்னா 19ஆம் தேதியே ஜெயிலில் தள்ளியிருக்கணும். ஆனால் இவர்கள் தள்ளவில்லை. ஏனென்றால் இவர்கள் நீதி கேட்டு நான் ஒவ்வொரு ஆஃபீஸாக போராடுகிறேன், அது அவர்களுக்கும் தெரியும். இவர்கள் வந்து மக்களை வந்து போராட விடுவார்கள், நீதி கேட்டு ஒவ்வொரு படியாக போராட விடுவார்கள். நீதி கேட்டு கடைசியில் நானாக நீதி வேணாம்னு சொல்லி போயிடணும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். இவர்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதோ தீர்வு காண்பதோ இவர்களுடைய நோக்கமே கிடையாது. இடி இந்த கேஸை வந்து எடுத்து கிராம நிர்வாக தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்னுடைய கேஸை உதாரணமாக எடுத்து தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நடக்கும் ஊழல் செயல்களையும் விசாரித்து மேற்கொண்டு ஊழல் நடக்காமல் இருப்பதற்கு இடி உதவி செய்தால் செய்யட்டும், செய்யவில்லை என்றால் பரவாயில்லை. இனிமேலாச்சு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். போஸ்ட் பண்ணுறோம். தத்தி போகக்கூடிய இடம் ஃபுல்லாக வேலிக்காடு தான். கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆயிடுச்சு இந்த கம்மாயை தூர்வாடி. அப்படியே அந்த பக்கம் வீடியோ எடுப்பான். இந்த தத்தி போகிற இடத்துக்கு அங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 அடியில் கரை இருக்குது. அந்த கரைக்கு அங்கிட்டு ஃபுல்லாக விவசாய நிலங்கள். கிட்டத்தட்ட ஒரே ஒரு ரோடு மாதிரி 2.5 ஏக்கருக்கு ஒரு கரையை போட்டு வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டு கரையே இல்லை. ஆப்போசிட்டு கரை அப்படியே அங்கே இருக்கும். ஆப்போசிட்டு கிட்டத்தட்ட இந்த கரையில் ஏறுறேன். பக்கத்தில் வைப்பான் இதை ஒரே ஒரு 2.5 ஏக்கருக்கு ஒரு 10 அடி உயரத்துக்கு ஒரு கரையை போட்டு வச்சுக்கிட்டு இது வந்து கம்மாயம், அதாவது பெரியகுளம் கம்மாயம். இந்த கரைக்கு இந்த பக்கம் அதே 10 அடி உயரத்துக்கு கரையே காண 2 அடிக்கு. சரி, தமிழ்நாடு அரசாங்கத்தில் பணம் இருக்கும், இல்லை, கரை போடலை. சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எந்த 5 ஆண்டு திட்டத்துலேயுமே இங்கே கரை போடணும்னு சொல்லி உங்களுக்கு ஃபண்டே இல்லையா? சரி, இன்னைக்கு வரைக்கும் கரை போடலை. சரி விடுங்க, நடக்கிறத மட்டும் பேசுவோம். உதவின்னு தானே நான் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த தண்ணி வெளியேறக்கூடிய இடத்துல ஒரு 2 அடி தட்டி விட்டுருந்தா இங்கிட்டு ஒரு 50-100 ஏக்கர் பயிர், விவசாய பயிர் வந்து தேங்கியிருக்குல்ல, அது சேதாராமல் தவிர்த்துருக்கலாம். பருத்தி, மக்காச்சோளம், மிளகாய், என்னுடைய மரங்கள் எல்லாம் செத்து போச்சு. என்னத்தை சாதிச்சிட்டிங்க? இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் ஒரு 3000மோ ஒரு 5000மோ கொடுத்ததா நான் ஊரில் விசாரித்தேன். சரி விடுங்க, ஒரு ஏக்கரில் விவசாயம் பார்த்துருந்தா கிட்டத்தட்ட 50லேருந்து 1 லட்ச ரூபா பருத்தி போட்டவங்க எடுத்திருப்பாங்க. மக்காச்சோளம் போட்டவங்க அட்லீஸ்ட் ஒரு 20லேருந்து 30,000-50,000 எடுத்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் உழவு பண்ண கூலி கூட நீங்கள் கொடுக்கல. நஷ்டேடாக ஒரு 3லேருந்து 5,000 ரூபா ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு கொடுத்துட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 2023-24 திருநெல்வேலி தூத்துக்குடியில் வெள்ளம் வரும்போது இந்த பிரச்சனை நடந்தது. 700 to 800 கோடி ரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வெள்ள நிவாரண நிதி ஸ்பாட் ரிலீஸு 1500 கோடி தேவைப்படுங்கிற 2வது ரெக்வஸ்ட் வேறு பண்ணியிருக்கீங்க. இந்த 800 கோடி ரூபாய் நீங்கள் யாராருக்கெல்லாம் கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்குறதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது, அதனை கேட்கல. ஆனால் எனக்கு 10 பைசா கூட கொடுக்கல. இதில் நான் என்ன இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாட்ட கேட்குறேன்னா, காலங்காலமாக எங்களை வந்து தண்ணி கெட்டும் இங்கிட்டு வெள்ளாமல் பாதிக்கப்படணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பணம் வாங்குறதுக்காண்டியே எங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கீங்களா? அன்றைக்கி நீங்கள் இந்த 2 அடி உயரத்தை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுங்க, 2 கல்லை ரிமூவ் பண்ணி விட்டிங்கன்னா சேதாரம் ஆகிருக்காது, தண்ணி வெளியில் போயிருக்கோம்.
ஆட்டோமேட்டிக்காக நான் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். கம்மா கரை போடுங்க போடாதீங்கன்னு நான் வாட்ட போயிருப்பேன். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட்டில் எத்தனையோ துறைகளில் என்னென்னமோ ஊழல் செய்திகள் பார்க்குறேன். என்னென்னமோ ஊழல் செய்கிறாங்க, தண்டிக்கப்படுறாங்க, நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, ஊழல் அதிகாரி இருக்காங்க, என்னமோ நடக்குது. எங்களை வந்து நட்டப்படுத்தி பார்க்கணும் என்பதுக்கு இந்த கலெக்டருக்கும் திரு சேசீலம் கலெக்டருக்கும் கலெக்டர் கீழே கூடிய தாசில்தாருக்கும் பிடிஓவுக்கும் பிடபிள்யூவுக்கும் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் என்ன அவர்களை மாதிரி தானே நாங்களும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்து ஏதோ 2 விவசாயம் பண்ணி ஏதோ 2 பிஸ்னஸ் பண்ணி பொழைக்கிறோம். என்னங்க வந்துடுச்சு? கேவலமாக இருக்குது. இந்த கம்மாயை வந்து நீங்கள் இதை என்ன வேணாலும் நினச்சிக்கிங்க. இந்த கம்மாய்க்குள்ளே வேலி எல்லாமே புதர் மண்டி கிடக்கு. இந்த கம்மாய்க்குள்ளே நான் நடந்து போகிறேன், நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த 2.5 ஏக்கர் கம்மாயில் நடுவில் வந்து இது இருக்குது. அந்த நீர்ப்பாசன பகுதிக்கு தத்தி போகிற சற்று இருக்குது. அந்த சற்றுக்கிட்ட அடுத்து போவோம். நீங்கள் வந்து நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 நீர் வெளியேறக்கூடிய இடத்த ஒரு தான் மாற்றி சற்று போடுங்க, இல்லை 2லேயுமே சற்று போடுங்க. இல்லை சற்றே போடலைனாலும் ஒரு 2 அடி குறைச்சிக்கிட்டுங்க. இனி எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராது. ஒரு 5000 ரூபாயில் முடிஞ்சு போயிடும். இதை செய்யாமல் விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல்களை ஏன் இப்படி செய்கிறீங்க? எங்களுக்கு வேறு வேலை இல்லையா? இல்லை உங்களுக்கும் வேறு வேலை இல்லையா? இதில் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த மனுக்களுக்கெல்லாம் ஸ்கேமு ஊழல், நான் உங்களை குறை சொல்லி ஏனைய நீங்கள் ஜெயிலில் பிடிச்சி போட்டு இதெல்லாம் ஆகாத செயல், ஒழுக்கங்கெட்ட செயல், தேவையில்லாதது. பொறுமை 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 கொஞ்சம் மீறும்போது என்ன பண்ண முடியும்? எங்கள் குடும்பத்தில் யாரும் படிக்கலைங்க. நான் தாங்க பாலிடெக்னிக் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் கூட பட்டதாரி கூட கிடையாதுங்க, முதல் பட்டதாரி கூட கிடையாதுங்க. சாதாரண பாலிடெக்னிக் தாங்க படிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு மேலே ஒரு விவசாயி பேப்பர் தூக்கிட்டு எப்படி தெரிய முடியும்? கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆளுக்கும் எழுதின பேப்பரை அவங்க ரிப்ளை கொடுத்தது 100 பக்கத்துக்கு மேலே சேர்ந்துருச்சு. இது போக ஆன்லைன் பெடிஷனுக்கு ஆன்லைனில் வந்தது தனி, அதெல்லாம் சேர்த்தா ஒரு 200 பக்கம் சேரும். அசிங்கமாக இல்லையா அதிகாரிகளே? அசிங்கமாக இல்லையா? ஐஏஎஸ் படித்து கலெக்டராக வர்றீங்களே நீங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸர். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து சரியாக நடத்தணும். அதுக்கு தான் நீங்கள் ஐஏஎஸை வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸராக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கீங்க. நீங்கள் தான் இங்கே நடக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் தமிழ்நாடு ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் சிஎம்க்கும் சொல்லி இங்கே நான் எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனால் கலெக்டரில் இருக்கக்கூடியவங்களே இப்படி தவறு செய்தால் நாங்கள் எங்கே போவோம்? இதுக்கு மேலே ஏதாச்சும் தவறு பண்ணோம்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருங்க. சொல்லவே அசிங்கமாக இருக்குது. சரி வாங்க கம்மாய்க்குள்ளே போவோம், பார்ப்போம் இந்த கம்மாயோட கண்டிஷனு, இந்த கம்மாயோட நிலை எல்லாருமே ஃபோட்டோ வீடியோ அப்படியே எடுப்போம். நான் முன்ன போகிறோம். பார்த்துக்குங்க மக்களே, ஆப்போசிட்டு கரையே கிடையாது. அங்கே ஏன்னாச்சும் ஒரு 3 அடிக்கு இருந்துச்சு, வரலாம் வந்து அது கண்கரை இப்படி இருக்குது. இந்த இருக்குது கரை, ஒரே ஒரு கரை தான். வாப்பா மகர் மண்டி கிடக்கு. கம்மாயில் தண்ணி இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்களே, தண்ணி வந்து 2023 டிசம்பர் மாதம், அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெள்ளம் வரும்போது அப்போ வந்து இது பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து வெளியில் பப்ளிக்கு தெரியாமல் இதை நாகரிகமாக முடிச்சுக்கலாம்னு நினச்சேன். 2 வருஷமாக போராடி ஜெயிலுக்கு போகிற அளவுக்கான பிறகு தீக்குளித்து ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை ஏற்பட்டு வந்ததுக்கு பிறகு இன்னும் நீதி கிடைக்கல. சமுதாயத்தில் வந்து அதிகாரிகளுக்கு அடுத்து இந்த சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் ஒரு தூண் வந்து மீடியா, அதாவது நீதித்துறைக்கு அடுத்து
மீடியா மூலையினாச்சும் உயரதிகாரிகளுக்கு நல்ல உள்ளம் கொண்ட அதிகாரிக்கு இந்த வீடியோ சேர்ந்து எனக்கு நீதி கிடைக்கும் தான் இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். பாப்பா அப்படியே வீடியோ இருக்கும். கிட்டத்தட்ட மொத்தமே கவர்மெண்ட் பிடிஓ இந்த கம்மாயோட பிடிஓ ஆஃபீஸ் அந்த கம்மாயோட கெப்பாசிட்டி 76 ஏக்கர் தான். 76 ஏக்கரு 2.5 கிலோமீட்டருக்கு ஒரே நீளமாக கிட்டத்தட்ட இதில் இங்கெல்லாம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸு ஒரு 75லேருந்து 100 அடி டிஸ்டன்ஸ் தான். அப்படியே வாழோடியாக போகுது. அப்போ விவசாய நிலங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நினச்சிருக்குங்க. அப்படியே 2.5 கிலோமீட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் மேடு, அந்த கடைசியில் மேடு, நடுவில் இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 அடிக்கு உள்ள தண்ணி போயிடுச்சு. அவங்க ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து விவசாயம் பார்க்குறாங்க, குறிப்பிட்ட பேர் இப்படிலாம் தண்ணி வரும்னு சொல்லி விவசாயம் பார்க்கல, வேலி முளைக்க விட்டுட்டாங்க. இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் பேர் விவசாயம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, நாங்களும் விவசாயம் பார்க்காம வேலி முளைக்க விட்டுருவோம். வாயில் கெட்ட வார்த்தை வந்துடும். விவசாயத்தை வாழ வைக்கிறேன், உதவி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. எத்தனையோ நலத்திட்டங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பணம் வருது, ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் கொடுக்குது, விவசாயத்தை வாழ வைப்பீங்க அப்படின்னா விவசாயம் பார்க்குறவங்களையும் விவசாயத்தை வேணாம்னு சொல்லிட்டு ஓடுற வழியை பார்க்குறீங்களே. எனக்கு அதாவது ரொம்ப ஆத்திரமாக இருக்குது. என்ன பண்ண வாங்க. பார்த்தீங்கன்னா கம்மாயில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டரில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முத்தார்பட்டி கிராமத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே வந்தது பேர் கம்மாயோட கண்டிஷன். இது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கம்மாயோட அந்த கடைசியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்கூடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டர் அளவுக்கு கம்மாயோடைய ஆழப்பகுதி. இது வந்து ஆழமானது. ஆனால் இன்னும் போக போக இந்த 300 மீட்டர் என்பது ஒரு 400 மீட்டர் வரைக்கும் இந்த ஆழம் இருக்கும். ஆனால் இவர்கள் வந்து இந்த உள்ளக்க வந்துட்டோன்னா இந்த பக்கம் ஒத்த போட்டு கரையே கிடையாது. அதாவது இந்த கம்மாயோடைய தரையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தரையும் அப்படியே சமதளமாக இருக்கும். கேவலமாக இல்லையாங்க. இப்படி இருக்கும்போது இந்த கம்மாயில் 4 மாலை வச்சு 4 மாலை அளந்து இந்த 76 ஏக்கர் ஃபுல்லானதுக்கு பிறகு இங்கே தண்ணி தத்தி போகிறத அளவீடு செய்து கவுண்டிங் பண்ணி நீங்கள் அவுட்புட் வச்சுருக்கீங்க. அதில் தவறு இருக்குது. அதை கண்டுபிடிச்சி திருப்பாமல் எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. இதில் வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட இதுதான் கரையில் ஃபுல்லாக அந்த பக்கமும் வேலி, இந்த பக்கம் வேலி, கரை ஃபுல்லாக வேலி தான். அப்படியே ஆப்போசிட்டு இங்கிட்டு எடுப்போம். இங்கிட்டு பல வருஷங்களான ஒரு வேலி செடியாக தான் முளைச்சிருக்கும். மெயின்டெனன்ஸே கிடையாது. இதெல்லாம் இந்த ஆடு மாடு மேய்து. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின்டெனன்ஸே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மாய்க்கு மெயின்டைன் பண்ணி பல வருடங்கள் ஆகிவிட்டது. சரி, மெயின்டைன் தான் பண்ணலை, பணம் இருக்குது இல்லை, ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்ட் படி தானே உங்களுக்கு அதை உதவி கேட்டேன், அதை செஞ்சுருக்கலாமே. அதான் அதையும் செய்யலை. சொல். இந்த கம்மாயில் இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோமீட்ரு, இங்கிட்ட ஒரு 1.25 கிலோமீட்ரு நீர்ப்பாசனத்துக்கு தண்ணீர் வெளியேறக்கூடிய
தாசில்தார் திரு லோகநாதன் தாசில்தார், அவர் தான் இந்த பிரச்சனை நடக்கும்போது சாத்தூரோட தாசில்தார். பிடிஓ வந்து திரு காமேஸ்வரி மேடம், அவங்க தான் இந்த கம்மாய் வந்து பிடிஓ கம்மாய் காமேஸ்வரி மேடம். இவர்கள் வந்து முறையாக அறிக்கை தயார் பண்ணி கலெக்டர் திரு சேத்திரன் அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கை சூழ்நிலையை சொல்லியிருந்தால் கலெக்டர் உதவி செய்திருப்பார். ஆனால் இவர்கள் ஒரு சில 2 ஊர் மக்கள், இந்த பக்கம் போசுகுண்டு, இங்கிட்டு முத்தார்பட்டி, இந்த 2 ஊர் மக்களுக்கு, முத்தார்பட்டி மக்களுக்கு வந்து துரோகம் முழுவதும் துரோகம் செய்திருக்காங்க. போசுகுண்டு மக்களுக்கு வந்து ஒரு சில, அதாவது இந்த கம்மாருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன வளைவு, இந்த 2.5 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வளைவு, மித்தபடி இங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஒரு 1.25 ஏக்கருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன வளைவு, அங்கிட்டு ஃபுல்லாக அங்கே ஒரு 2வது ஒரு சின்ன வளைவு, அங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வளைவு தான் இருக்குது. இதுதான் கம்மா, இதுதான் 76 ஏக்கர். இதில் மறைக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. 76 ஏக்கர் கம்மாயில் இந்த ஊழல் அதிகாரிகள் செய்த ஒரு தவறுனால, ஒரு சிறிய தவறுலாம் கிடையாது, மிகப்பெரிய தவறுனால 1 கோடி ரூபா மதிப்புள்ள பயிர் நாசமாக போச்சு. ஒன்று நாசமாக போன அந்த பாதிக்கப்பட்ட பயிருக்கு கவர்மெண்ட்டுக்கு மக்களுடைய வைப்புணம் லாஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு நஷ்டீடு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 3000 4000 சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது உண்மைதான். ஆனால் எனக்கு 10 பைசா கூட எனக்கு கொடுக்குது. எனக்கு மரங்களும் செத்து போயிருக்கு, உள்ள வச்சிருந்த துலா மரம் மாதிரி பல ரகங்களும் செத்து போயிருக்கு, மாதுளை பழம் ரகங்களும் செத்து போயிருக்கு, ஏனைய மரங்களும் செத்து போயிருக்கு. எனக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல. ஏன்னு கேட்டால் மரப்பயிர்களுக்கு கலெக்டர் சொன்னால் தான் கொடுப்போம். எங்களுக்கு வந்து பருத்தி, மக்காச்சோளம், மிளகாய் இந்த மாதிரி ஒரு பயிர்களுக்கு தான் கொடுக்கறதுக்கு ஆர்டர் வந்துருக்கு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க வேளாண்மை துறை அதிகாரி. அதுக்குரிய ரிப்போர்ட்டும் கையில் இருக்குது. விஷயம் என்ன அப்படின்னா, நான் உபரி நீரை வந்து வெளியேற்ற சொன்னது, அங்கே 2 வெளியேற இடம் இருக்குது, அந்த இடத்த வந்து மறைச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் மறைச்சிட்டாங்க. கடைசியாக கலெக்டர் சார் ஆர்டர் போட்டு கம்மாயை ஃபுல்லாக அளவீடு செய்து ஸ்பெஷல் விரிவான விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கும்படி ஸ்பெஷல் டீம் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. அதுலேயும் அந்த அவுட்புட் ஆர்டரை மறைச்சிட்டாங்க. கலெக்டர் சிம்பிளாக வந்து 2 ஊர் மக்களுக்கு சாதக பாதகம் இல்லாமல் 2 ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஏதாச்சும் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் அறிக்கையை வந்து சமர்ப்பித்து ஆர்டர் போட்டு என்கொயரி கமிஷன் போட்டுது. ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே சரியாக இருக்குது. அதாவது இந்த 4 மால் அளவு வந்து சரியாக இருக்குது. 4 மால்னா கம்மா ஃபுல்லானோடனே ஆட்டோமேட்டிக்காக தட்டி போயிடும். அங்கே அவுட்புட்டில் வந்து அந்த 2 அவுட்புட்லையும் தட்டி போயிடும். அங்கிட்டு விளைநிலங்களுக்கு வந்து பாதிப்பு வராது. அதுக்கு பேர் தான் 4 மால் அளவீடுகள். அது சரியாக இருக்கும். இனி வருங்காலங்களில் இந்த தண்ணீர் வெளியேறக்கூடிய வழி, அதாவது நீர்ப்பாசனத்துக்கு வெளியேறக்கூடிய வழியே மெயின்டெனன்ஸ் கண்டிஷன், ஆப்ரேட்டிங் கண்டிஷன் வைத்திருப்போம். அப்படி வைத்திருந்தால் 1 வார காலத்துக்கு பிரச்சனை சரியாகிவிடும். இனி இப்படி பிரச்சனை நடக்காதுன்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் கேட்டது அங்கே தவறு அங்கே நடந்திருக்கு. ஆனால் இந்த ஸ்பெஷல் டீம் இன்வெஸ்டிகேஷன்லேயும் இதவே காரணமாக வச்சு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லை, நான் அதாவது ஒரு டிகிரி படித்து தானே ஒரு தாசில்தாராக வந்திருப்பாங்க, டிகிரி படித்து எழுதி தானே தாசில்தாராக வந்திருப்பாங்க, பிடிஓ அவர்களும் அப்படி தான் வந்திருப்பாங்க, இந்த ஐஏஎஸ் கலெக்டரும் யூபிஎஸ்சி எழுதி அப்படி தான் வந்திருப்பாங்க. இவர்களை திறமையாக வேலை வாங்குறதுக்கு தானே ஐஏஎஸ் கலெக்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஐஏஎஸை வந்து ரெஃபரன்ஸுக்காக அனுப்புகிறாங்க. கலெக்டர் இவர் செய்யக்கூடிய ஊழல்களை ஒரு தடவை கூட கண்டுபிடிக்க முடியலையா? அப்போ அவர் கலெக்டராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் தான் இங்கே வேலை பார்த்துருக்காங்க. கலெக்டரை குறை சொல்ல வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யாதனால இங்கே என்னென்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, இன்றைக்கி என்னென்ன இங்கே எங்கே வந்து நிப்பாட்டியிருக்கு, ஒரு குற்றவாளியை அக்யூஸ்டாக வந்து நின்றுருக்கேன். நான் வந்து ஏன் அக்யூஸ்டாக நிற்க வைக்கிறதுக்கு முழு காரணம், இவர்கள் ஊழல் செய்தார்கள், இவர்களை நியாயமாக தட்டி கேட்க வேண்டும், எனக்கு நீதி பெற வேண்டும் சொல்லி ஒவ்வொரு படிப்படியாக ஏறி கடைசியில் ஸ்பெஷல் டீம் இன்வெஸ்டிகேஷனையும் ஃபைலை க்ளோஸ் பண்ணனால செத்தாலும் பரவாயில்ல, நான் அக்யூஸ்டாக வந்தாலும் பரவாயில்ல, நான் தீ குளிப்பேன், தீ குளித்தா தண்டனைக்குரிய குற்றம் இல்லை, ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கு நினைத்திருந்தும் நான் தீ குளிக்க வந்தனாலும் இதை உயரதிகாரிக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் நான் வந்தேன். ஆனால் அங்கேயும் ஒரு ஊழல் நடந்து என்னை வந்து இந்த கேஸையே திசை திருப்பிவிடாங்க. சரி, இருக்கட்டும், அது 2வது பார்ப்போம். ஆனால் இவ்வளவு அராஜகம் பண்ணக்கூடிய ஊழல் அதிகாரிகளை ஏன் இவர்களை இன்னும் தமிழ்நாடு அரசு கண்டுபிடிக்க முடியலையா, இல்லை உளவுத்துறை கண்டுபிடிக்க முடியலையா, இல்லை நிர்வாகம் வந்து உளவுத்துறைக்கு இந்த மாதிரி ஊழல்கள்லாம் தெரியாதா, இல்லை தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்காங்களா, இல்லை ஒரு பல லட்ச ரூபாய்
செலவழித்து என்னுடைய கோரிக்கையை வந்து நிவர்த்தி பண்ணணும்னா ஒரு 5000 ரூபா செலவு பண்ணால் நிறைவேற்றிக்கலாம். இது உங்ககிட்ட இல்லையா? இல்லை நானே அந்த 5000 ரூபாய் தரேன்னு கலெக்டர்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன். பழைய கலெக்டர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், ஜெயசீலன் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், புதிய கலெக்டர் சுபமித்ரா அவர்கிட்டையும் சொல்லிட்டு அவரும் 6 மாதம் ஆச்சு. நான் அவர்கிட்டையும் கேட்டேன், கரை போடணும்னா போடுங்க, இல்லைன்னா அந்த அங்கே 2 அடிக்கு குறைச்சி கட்டுங்க சரியாயிருன்னு சொல்லியிருக்கேன். அவரும் செய்யலை. இப்போ இவர்கள் ஊழல் செய்து இவர்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டது என்பதற்கு நான் கொடுத்த மனுவிற்கு அவர்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கும் இந்தியன் பிரசிடென்ட் பாரத பிரதமர் அவர்களுக்கும் ஹோம் மினிஸ்ட்ரி அவர்களுக்கும் திருப்பதி முர்மு மேடம் அவர்களுக்கும் நான் கொடுத்த மனு அவர்களுக்கு ஆன்லைன் பெட்டிஷன் கொடுத்த மனுவிற்கும் இவர்கள் ரிப்ளை கொடுத்த மனுவும் முரண்பாடாக உள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர் என்பது இவர்கள் கொடுத்த மனு மூலமாகவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை இனிமேலாக முறையாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்னைக்கு தேதி வந்து 21/12 2025 பேசுகிறேன். ஆனால் இந்த பிரச்சனை 2023 நடக்குது. 2023 டிசம்பர் மாதம் மழை பெஞ்சதுலேருந்து 2023 முடிஞ்சிருச்சு, 2024 முடிஞ்சிருச்சு, 2025 வந்துருச்சு, 2026 ஆகப்போகுது. 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் வரப்போகுது. இன்னும் எத்தனை வருஷம் இழுப்பார்கள் என்று பார்ப்போம். நான் இந்த வீடியோவை வந்து தமிழ்நாடு மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். விருதுநகர் மாவட்டத்தில் வந்து ஜனநாயக ஆட்சி நடக்கவில்லை. வேறு எந்த மாவட்டத்தில் வேணால் ஜனநாயக ஆட்சி நடக்காமல் கூட இருக்கலாம். அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. நான் இதை நீதிபதி பார்க்கலாம், பிரசிடெண்ட்டே பார்க்கலாம், ஏன் ஹோம் மினிஸ்டர் யார் வேணால், இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய உயரதிகாரிகள், சுப்பீரியர் ஆஃபீஸர் யார் வேணாலும் பார்க்கலாம். நல்ல உயரதிகாரிகளை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஒழுக்கங்கெட்ட ஊழல் செய்யும் அதிகாரிகளுக்கு சாட்டையடியாக இருக்கட்டும். இவர்கள் செய்யும் ஊழல்களை ஏதாச்சும் ஒரு அதிகாரி தட்டி கேட்பார் என்று நான் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நான் காத்திருக்கிறேன். இவர்கள் செய்த இந்த கம்மாயை வந்து இன்னும் எத்தனை வருஷத்தில் சரி செய்வார்கள் என்று பார்ப்போம். ஆனால் அழுத்தம் திருப்பமாக நான் சொல்கிறேன், நான் 2 வருஷமாக நான் நீதி வேண்டி கேட்டது வந்து வாட்டர் உபரி நீர் வெளியே இந்த கம்மாய் ஃபுல்லாகிருச்சுன்னா 76 ஏக்கர் ஃபுல்லாகிடுச்சுன்னா சுற்றி காமிப்பான். இது அப்படியே சுற்றி காமிப்பான் 4 பக்கமும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலி செடியாக தான் இருக்கும், சுற்றி வேலி செடியாக தான் இருக்கும். ஆப்போசிட் வந்து கரை கிடையாது. இது வந்து ஒரு கரையிலேருந்து அந்த பக்கம் வேலி செடிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 அடிக்கு மேலே இந்த கம்மா உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும். கிட்டத்தட்ட இந்த கம்மாயில் ஆப்போசிட்டில் வந்து கரையே 0 கிளியரன்ஸ், அதாவது தந்தர விவசாய நிலமும் சரி, கம்மாயோட தந்தர 0 கிளியரன்ஸில் தான் இந்த கம்மாயே டிசைனிங்கில் இருக்குது. இவங்க இத்தனை வருஷத்தில் இந்த கம்மாயை மெயின்டெனன்ஸே பண்ணவில்லை. மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் போங்க. ஒரு 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா செலவழிச்சு ப்ரொடக்ஷனாச்சும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை உதவி கேட்டேன் இந்த பிரச்சனை இருக்கும்போது, அவர்கள் செய்யவில்லை. நேரில் போய் பல முறை அடைந்தேன், செய்யவில்லை. சென்ட்ரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு மெயிலில் உதவி கேட்டேன். அவர்கள் எனக்கு இமெயிலில் சிசி அனுப்பிச்சி விட்டு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் சிஎம்க்கும் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிசி அனுப்பிச்சி விட்டார்கள். என்கிட்ட ஆதாரம் இருக்கிறது. அதுக்கு பிறகுதானாச்சும் இவர்கள் வந்து உதவி செய்வார்கள் என்று நினச்சேன், வரவில்லை. திருப்பி அனுப்பிச்சி விட்டேன். திருப்பி சிசி அனுப்பிச்சி விட்டார்கள். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணார்கள். திருப்பியும் வரவில்லை. கிட்டத்தட்ட 60 நாட்கள் ஆன பின்னர் மரங்கள் பயிர்கள் எல்லாம் அழுகி செயல்பட்டு விட்டது. கடைசியாக செத்து போனதை பற்றி பேச முடியாது, மரங்கள் எல்லாம் இறந்து விட்டது. திருப்பி இந்த மாதிரி இறந்த மரங்களுக்கு நான் பாடு கண்டு திருப்பி நான் பணம் செலவழித்து நான் 5 to 6 வருஷம் நான் வளர்த்த மரங்கள் தண்ணி விட்டு கஷ்டப்பட்டு அதை உரம் போட்டு அதை மெயின்டைன் பண்ணி வளர்த்த மரங்கள் எல்லாம் பாழாய் போய்விட்டது. இவர்கள் 10 பைசா கூட கொடுக்கவில்லை. இன்னும் இவர்கள்கிட்ட நஷ்டஈடு கேட்டாலும் இவர்கள் தரமாட்டார்கள். ஏன்னா நீதியே கொடுக்காதவர்கள் நஷ்டஈடு எப்படி கொடுப்பார்கள்? அதனால் இவர்கிட்ட நான் நஷ்டஈடும் கேட்கவில்லை. எனக்கு ஒரு 1% நீதினாலும் அந்த அவுட்புட்டை சரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இவங்க அதையும் சரி பண்ணலை. இந்த வீடியோ அதனால தான் இன்றைக்கி நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் எல்லா முயற்சி எடுத்ததுக்கு பிறகு நான் வெளியிடுறேன். என்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 50 தடவைக்கு மேலே பிடிஓ, தாசில்தார், கலெக்டர், தலைமைச் செயலகத்துக்கு மேலே வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கேன். எஃப்ஐஆரும் ஃபேக்காக பாதி உண்மையும் பாதி பொய்யும் போட்டு பொய் கேஸ் போட்டு ஜெயிலும் தள்ளியிருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு டாப் நியூஸ் என்னன்னா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து தலைமைச் செயலகத்தில் ஐயா இப்போல்லாம் நடந்துருச்சியா, இவங்க உதவி பண்ணலையா, ஊழல் பண்ணிட்டாங்க ஏன் சொல்லிட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு பெட்டிஷனை கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் புது கலெக்டர் வந்துட்டாங்க, உங்களுக்கு கரை போடுறதுக்கு 150 மீட்டர் கரை போடுறதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க, நீங்கள் போங்க, எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டாங்க. ஜூலை மாதம் நான் ஜெயிலிருந்து வந்த உடனே இங்கே வந்து பார்த்தா 6 மாதம் ஆச்சு, புதுசாக வந்த கலெக்டரும் செயல்படுத்தலை. இவர்கிட்ட போய் கேட்டால் மறுபடியும் புது கலெக்டர் வந்து பிடபிள்யூ மாற்றிருக்கோம்,
இன்னும் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி எத்தனை மாதங்கள், எத்தனை 6 மாதம், எத்தனை வருஷம், 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் இருக்காங்க. இவர்களுடைய நோக்கம் வந்து சரி செய்ய வேண்டியதோ இல்லை தீர்வு கொடுக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் வருஷம் தமிழ்நாட்டில் மழை காலங்களில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மழை பெய்யும். ஒரு சில மாதங்களில், அதாவது இந்த கம்மா ஃபுல்லாகிற அளவுக்கு மழை பெஞ்சிடும். எல்லா ஊர்லேயும் பெய்யும். ஃபுல்லாகி இந்த கம்மா தண்ணி வெளியில் போகாமல் ஆப்போசிட் விளைநிலங்களில் தண்ணீர் நிற்கும். விவசாயிகள்லாம் வயிற்றில் அடித்து எங்களை காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. இவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெள்ள நிவாரண நிதின்னு சொல்லி 800 கோடி, 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடின்னு கேட்டு அதை பாதிக்கப்பட்ட எங்களை மாதிரி மக்களுக்கு பாதி பேருக்கு கொடுத்தும் கொடுக்காமையும் அதுலேயும் ஊழல் செய்வது தான் இவர்கள் வருடங்களாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் 2 வருஷமாக அலைந்து எனக்கு தெரிஞ்ச உண்மை இதுதான். இதில் ஒரு சில நல்ல அதிகாரிகள் வந்து தம்பி இவர்களெல்லாம் நம்பி உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, நீங்கள் மதுரை ஹைகோர்ட்டில் போய் ரிட்டு போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அறிவுரை சொன்னாங்க. ரிட்டு போட்டாப்புல என்ன ஆக போகுது? இங்கே ஒரு மாதத்துக்குள்ளே அங்கே அறிக்கை இவர்கள் வந்து மறுபடியும் முன்னுக்கு முரண்பாடான ஒரு தகவலை கொடுத்து அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். மறுபடியும் அங்கே ஜட்ஜு நீதித்துறையோட பொன்னான நேரத்தை வீணாக்கி அவர்கள் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. கேவலமாக இல்லையாங்க, ஒரு 2000-3000 முடிக்க வேண்டிய விஷயத்த 2 வருஷத்துக்கு மேலே அலைஞ்சு இந்த ஆஃபீஸர்களெல்லாம் அலைஞ்சு நான் என் வேலையை விட்டுக்கிட்டேன் அலைஞ்சு நீதிமன்றத்துடைய பொன்னான நேரத்தையும் நாங்கள் வீணடிக்கணுமா? இவர்களை எல்லாம் இந்த ஊழல் அதிகாரிகளெல்லாம் விட்டீங்கன்னா இவர்கள் வந்து தமிழ்நாட்டை முன்னேறவே விட மாட்டாங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் மேலே நான் சிபிஐ மேலேயும் சென்ட்ரல் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் மேலேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அவங்க எனக்கு வந்து பப்ளிக் கிரீவன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அவங்க எனக்கு ரிப்ளை என்ன கொடுத்தாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே நாங்கள் வர முடியாது அப்படின்னு எனக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. இவர்கள் இவ்வளவு விவரமான அதிகாரிகளாக இருந்தால் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இவர்கள் செய்த ஊழல்களை விசாரிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியான சிபிஐயும் உள்ளே வரக்கூடாது, ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே வரக்கூடாது. இவர்கள் மேலே நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் அபிஷேக் சிங் ஐபிஎஸ் அவர்கிட்ட நான் ஆன்லைனில் பெட்டிஷன் கொடுத்தேன். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சி விட்டாப்ப லோக்கல் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஆன்டி கரப்ஷன் அதிகாரி நடந்த உண்மையாக பொய்யான என்கிட்ட விசாரித்தார்கள். நடந்த விஷயத்தை சொன்னேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஸ்டேட்டில் உள்ள ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் முதலமைச்சருக்கு கீழே தான் வருது. அங்கே உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் முதலமைச்சருக்கு தான் ரிப்போர்ட் செய்கிறார்கள். அதனால் இவர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடக்கும் இந்த ஊழல்களை ஒன்றும் செய்ய முடியாது. சிபிஐயும் உள்ளே வர முடியாது. சிபிஐ வந்து இம்பார்ட்டன்ட் கேஸுக்கு தான் உள்ளே வர முடியும். இவர்கள் கேட்டால் தான் உள்ளே வர முடியும். இல்லை ஒரு சில சென்சிட்டிவ் கேஸில் மட்டும்தான் சிபிஐ உள்ளே வர முடியும். இவர்களை வந்து தண்டிக்கிறதுக்கு இடி உள்ளே வரலாம். இடிக்கு வந்து பணம் ரிலேட்டட் சம்மந்தமானதில் மட்டும்தான் உள்ளே வர முடியும். இடிக்கு எஃப்ஐஆர் இல்லாமல் உள்ளே வர முடியாது. ஆனால் என்னுடைய விஷயத்தில் தீக்குளிப்பதற்கு முயற்சித்தேன் எஃப்ஐஆர் போடப்பட்டு அதில் கொஞ்சம் நான் போலீஸ்காரங்களை பெட்ரோல் ஊற்றி கொடுத்து வந்ததாக திருத்தும் எஃப்ஐஆர் போடப்பட்டு செக்ஷன் போட்டால் என்னுடைய எஃப்ஐஆரை வச்சு இடி உள்ளே வரலாம். ஆனால் இடி வந்து உள்ளே வர்றதுக்கு சாத்தியக்கூறு. அவர்களுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. அவர்கள் எனக்கு உதவி செய்யணும் என்றால் இடி உள்ளே வந்து தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நடந்த ஊழல்களையும் பலதரப்பட்ட ஊழல்களையும் என்னுடைய ஊழல் நானும் தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய கேஸை எடுத்து இடி இந்த எஃப்ஐஆரை அட்டாச் பண்ணி உள்ளே வந்து எனக்கு நீதியை வாங்கி கொடுத்தால் ரொம்ப சந்தோஷம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வரவில்லை என்றால் எனக்கு நீதியை கிடைக்கவில்லைனால் பரவாயில்லை. இவர்கள் அநியாயம் செய்ததற்காண்டி நான் இவர்கள் ஊழல் செய்தவர்கள் யாராச்சும் ஒரு உயர் அதிகாரி எனக்கு உதவி செய்வார்கள் தான் ஆளுநர் மாளிகைக்கு தீக்குளிக்க வந்தேன். தீக்குளிக்க வந்து எனக்கு உதவி செய்யவில்லை. ஆகவே நான் தீக்குளிக்க வந்ததற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். முதலமைச்சர் அவர்களே, இவர்கள்ட்ட நீதியும் கிடைக்கல, அங்கேயும் எனக்கு நீதி கிடைக்கல. தீக்குளிக்க வந்ததுக்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். போலீஸ் போட்ட எஃப்ஐஆரை போலீஸை வித்ட்ரால் செய்து என் எஃப்ஐஆரை க்ளோஸ் செய்யும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு மேலே என்னால் போராட முடியாதுங்க. இந்த நீர் வெளியேறும் வழியை நான் வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள். இந்த நீர் வெளியேறும் வழியில் வந்து இவர்கள் வந்து மனுவில் வந்து ரிப்ளை கொடுத்தது வந்து நீர் வெளியேறும் வழியில் தண்ணியை உபரி நீரை வெளியேற்றக்கூடாது. இது வந்து நீர் பாசனத்தை வெளியேற்றணும். இதில் வெளியேற்றினா பயிர்கள் சேதாரமும் ஆகும், வீடுகளுக்கும் போகும். இது உண்மைதான். ஆனால் இவர்கள் வந்து அங்கே செய்ய சொன்ன வேலையை இங்கே செய்ய சொன்னதாக லஞ்சமும்
வீடியோ எடுத்துட்டு அப்படியே அங்கிட்டு வா, அங்கே கரைக்கு வா. இதே வீடியோ எடு, இங்கே வாங்கி நான் இருக்கேன். அப்படி நினைப்பாரு என்னை வீடு. திரு மு க ஸ்டாலின் அவர்களே, இது வந்து நீர்ப்பாசனத்துக்கு தண்ணீர் வெளியேறக்கூடிய வழி. சாதாரண இத்தினோண்டு வாய்க்கால், இதில் போய் 76 ஏக்கர் ஃபுல்லானதை பிறகு 50 to 100 ஏக்கர் தண்ணி இருக்கிற கெட்டி கிடக்கிற தண்ணியை இதில் வெளியேற்றவே முடியாது. இது வந்து விவசாயத்துக்கு பார்க்கக்கூடிய வழி. ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த மனுவை எல்லாத்தையுமே இதை சொல்லி இதுலேருந்து வெளியேற்றினா பயிர் சேதமாயிரும், வீடுக்குள்ளே பூந்துடும், பயிர் சேதமாயிரும், வீடுக்குள்ளே பூந்துருன்னு கையில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இவர்கள் செய்த ஊழல், வெளிப்படையான ஊழல். இவர்கள் மேலே சட்ட ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்படி இவங்க பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். கட் பண்ணலாம்.